பிப்ரவரி 13 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:7. கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார், நம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதே. ஒரு குடும்பத்திற்கு எல்லாமுமாக இருக்கும் ஒரு நபர் இருப்பார். அதாவது முழுமையாக எல்லோரும் அவரையே சார்ந்திருக்கும் நிலை இருக்கும். எல்லா பொறுப்புகளையும் எல்லா விதமான பாரங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கு எவ்வித பாதிப்பும் வராதபடி பார்த்துக் கொள்வார். இது நிமித்தம் அக்குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வித கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்குடும்பத்தினர் அந்நபரை இழக்க நேர்ந்தால் அது அக்குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துவிடும். ஏனென்றால் அக்குடும்பத்தினர் முழுமையாக அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள். அந்த இழப்பு அவர்களுக்கு ஈடு செய்ய இயலாத இழப்பாக அமைந்துவிடும். அக்குடும்பத்தில் உள்ள பலருக்கும் எதிர்காலத்தை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலை அவர்களை வாழ்வதற்கு நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளிவிடும். நாம் சக மனிதர்களையே முழுவதும் சார்ந்து அவர்களையே நம்பி இருந்தால் நாமும் அவ்வாறே புலம்ப நேரிடும். ஏனென்றால் மனுஷனுடைய சுவாசம் அவனுக்குள் எவ்வளவு காலம் இருக்கும் என்ற நிச்சயம் எவருக்குமே கிடையாது. இப்படி நிச்சயமற்ற வாழ்வை வாழும் சக மனிதனை சார்ந்து வாழ்கிறவர்கள் நிலையும் நம்பிக்கையற்றே போகும். இதையே ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. ஆகவே நம் வாழ்வில் முற்றிலுமாக நம் தேவனை சார்ந்து கொண்டு கர்த்தரையே நம் நம்பிக்கையாக கொண்டோமானால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படோம். ஏனென்றால் நம் தேவன் என்றென்றும் நிலையானவர், நிரந்தரமானவர், அழிவில்லாதவர். அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டவர்கள் அவர் மேல் தங்கள் கவலைகளை பாரங்களை வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வாரே. அவரை நம்பி இருக்கிறவர்களுடைய கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். அவர்களை எதிர்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்வில் அதிர்ச்சியை அல்ல, ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆம், கர்த்தர் என்றென்றும் வீற்றிருந்து தம்முடையவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா.